என்ன மேட்சுங்க ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே வேற லெவல் மேட்ச். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டால் அந்த ஃபுல் டாஸ் போட்டு ஷிவம் தூபே சிக்ஸ் அடிச்சோன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், கடைசியில் வின் பண்ணிட்டோம் அப்படின்றது. அதுக்கு அடுத்த பால் வேறு நோ பால் ஃப்ரீ ஹிட் அப்படின்ற போது டெஃபினட் வின்னு மச்சான் அப்படின்ற போது காத்து கடைசியில் ஆர்சிபி பக்கம் போயிடுச்சு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 190 தான் சேஸ் பண்ணியிருக்கணும். கடைசி 12 பந்தில் சிஎஸ்கே போலிங்கில் 54 ரன்ஸ். அது இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. 54 ரன்ஸ்ன்றது 12 பந்தில் கொடுத்தீங்கன்னா இந்த மேட்சையே மாற்றிருச்சு. அதையும் தாண்டி எல்லை கோட்டு பக்கத்தில் வந்தாங்க. பட் 190 தான் சிஎஸ்கே சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே சிஎஸ்கேவும் 190 சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்சிபிக்கும் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும். வித்தவுட் ஹேசல்வுட்டை 190 இந்த வீட்டில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. எனிவே சிஎஸ்கே சூப்பராக போராடினாங்க. அவங்க இந்த மேட்சை இழந்தாலுமே இந்த சீசனில் அவங்களுக்கு பெஸ்ட் பேட்டிங் இந்த மேட்ச்சில் தான் வந்திருக்குன்றதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே. நம்மளுக்கு கிடைச்ச விட்டமின் மாத்ரேன்னு சொன்ன இந்த சின்ன பசங்க உள்ள வந்து இந்த சைடுக்கு ஒரு பெரிய பாடம் எடுத்திருக்காங்க சகோ. அது என்ன பாடம்னா சகோ, பவர் பிளே, அதாவது ஆட்டத்தொகை முதல்ல இருந்தே அடாவடி பண்ணுங்க, அடித்தடி பேட்டிங் ஆடுங்க, நீங்க என்ன 6:45 சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்பெல்லாம் ஒரு பட்டன் அமுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு நிமிஷத்துல மெசேஜ் போகுது அப்படின்ற போது ஊருக்கு கடிதாசி போடுறேன்ற மாதிரி கிரிக்கெட் ஆனீங்கன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காங்க இந்த சின்ன பசங்க. அப்படியே இந்த பவர் பிளேல பண்ற அராஜக பேட்டிங்க மிடில் ஓவர்ஸ்க்கும் எடுத்துட்டு போங்க, அந்த மொமெண்டம் இழக்காதீங்க, எல்லா தருணத்திலையும் 6-4க்கு முயற்சி பண்ணுங்கன்னு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஆயுஷ் மாத்ரே, டெவால் ப்ரூயிஸ் மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெவால் ப்ரூயிஸ் அவர் பேரை நான் சொன்னதுனால சொல்றேன். அவருக்கு லெக் பிஃபோர் நீங்க பாத்தீங்கன்னா 15 செகண்டுக்கு மேலதான் அவர் அந்த ரிவ்யூ எடுத்தார் அப்படின்றதுனால அம்பையர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது அவுட்டே கிடையாது. முதல்ல அம்பையர் எப்படி அதை அவுட்டு கொடுத்தாருன்னு யோசிக்கிறேன். 5வது ஸ்டெம்புக்கு போகுது பந்து. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா விளாட்னாங்க. அதில் முக்கியமாக விராட் கோலி, அந்த பக்கம் ஜேக்கப் பெத்தல், ரொமாரியோ ஷெப்பர்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, ரவீந்திர ஜடேஜா. ஆனால் நான் ஒன்றுங்க கை கட்டிருந்த வாய் கட்டில் சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் பட் நல்லா போராடினாங்க, நல்லா முயற்சி பண்ணாங்க. முதல்ல ஒரு 4-5 மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே முயற்சியே பண்ணல, ஒரு இன்டென்ட் இல்லை, ஒரு அக்ரெஷன் இல்லைன்ற ஒரு ஏக்கம் நமக்கு இருந்தது ஆஸ் அ ஃபேனா. பட் இப்போ போராடுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக நம்ம பார்க்கலாம். இந்த முயற்சின்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் தான் திறமை, லொட்டு லொசுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா முயற்சி பண்ணிட்டு அதில் நீங்கள் ஜெயிக்கலாம், தோக்கலாம். ஆனால் முயற்சியே பண்ணலன்னா கண்டிப்பாக தோல்வி தான் நிச்சயம். இப்ப போராட ஆரம்பிச்சிருக்காங்க, அக்ரெசிவ் இன்டென்ட் எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வச்சு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்ற போது அடுத்த வருஷம் டெஃபினட்டா ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வர ஆரம்பிச்சாச்சு சார். எனிவே வெல் பிளேட் ஆர்சிபி, சூப்பர் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க இந்த வருஷம். அவங்க ஃபேன்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பேட் லக் சிஎஸ்கே. அடுத்த வருஷம் வரைக்கும் பொறுமையா இருங்க, நம்பிக்கையை விடாதீங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையிலேயே நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, அதுல சக்சஸ் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஓகே, ஹேவ் எ நைஸ் டே சகோ.